ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3/12/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சர்வசக்தி வாய்ந்த ஆசிரியரின் மேன்மையான மாணவர்கள் ஆகுங்கள். சர்வசக்தி வாய்ந்த ஆசிரியரின் மேன்மையான மாணவர்கள் ஆகுங்கள். இன்று சர்வசக்திவான் பாபா தனது நாலாபுறமும் இருக்கின்ற சக்தி சேனைகளை பார்த்துட்ருக்கிறாங்க. யார் யார் எப்பொழுதும் சர்வசக்திகள் என்ற ஆயுதங்கள் தரித்த மகாவீர வெற்றியாளர் சிறந்த ஆத்மாக்கள். யார் யார் எப்பொழுதும் இல்லை, ஆனால் நேரத்துக்கு தகுந்தவாறு ஆயுதங்கள் தரித்தவர்களாக ஆகியிருக்கிறாங்க. யார் யார் நேரத்தில் ஆயுதம் தரித்தவர் ஆவதற்கு பிரயத்தனம் செய்கிறாங்க. அதனால் சில நேரம் போரிடுறாங்க, சில நேரம் தோல்வி அடைகிறாங்க, சில நேரம் போர், சில நேரம் தோல்வி அப்படிங்கிற அந்த சுழற்சியில் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி 3 விதமான சேனைகளினுடைய அதிகாரிகளை பாப்தாதா பார்த்துட்ருக்கிறாங்க. ஆனால் வெற்றியாளர் சிறந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் ஆரம்பத்திலிருந்து எவரடியாக இருக்கிறாங்க. நேரத்துக்கு தகுந்தவாறு ஆயுதம் தரித்தவர் ஆகிறதுல நேரம் ஆசிரியராக ஆயிடுது. நேரத்துக்கு தகுந்தவாறு ஆயுதம் தரித்தவராக ஆகிறதுல நேரம் ஆசிரியராக ஆகுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நேரம் என்ற ஆசிரியரினுடைய ஆதாரத்தில் நடக்கக்கூடியவங்க சர்வ சக்திவான் ஆசிரியரினுடைய படிப்பினைகளினுடைய மூலம் எவரடி ஆகாத காரணத்தினால சில நேரம் சமயத்தில் ஏமாற்றமும் அடைஞ்சிடுறாங்க. ஏமாற்றம் அடைந்தவுடன் தான் நினைவுக்கு வருது. எனவே சர்வசக்திவான் ஆசிரியரினுடைய மேன்மையான மாணவர்களாக ஆகுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நேரம் என்ற ஆசிரியரின் மாணவராக அல்லன்னு சொல்கிறாங்க பாபா. சில குழந்தைகள் பாப்தாதா கிட்ட ஆன்மீக உரையாடலின் போதும் மற்றும் தங்களுக்குள் ஆன்மீக உரையாடலின் போதும் நேரம் வரும்போது எல்லாம் சரியாயிடும், நேரம் வரும்போது நாங்கள் காட்டுவோம், நேரத்தில் செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகை மாற்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைந்த, அதாவது சம்பன்னம் நிறைந்த சிறந்த நேரத்தை வரவழைப்பதற்கான காரியம் கிடைச்சிருக்குது. பொன்னான காலப்பொழுதை கொண்டு வருவதற்கு நீங்கள் நிமித்தமானவங்க. நீங்கள் நேரம் அப்படிங்கிற அந்த படைப்பின் படைப்பாளர் குழந்தைகள். நேரத்தை, அதாவது யுகத்தை மாற்றவங்க. 2 கால் மீது, அதாவது நேரம் மற்றும் மரணம் மீது வெற்றியாளர்கள். ஹிந்தியில் ஒரு கால் என்றால் நேரம், மற்றொரு கால் காலன், அதாவது மரணத்துக்கு வசமானவர் அல்ல, வெற்றியாளர்கள். அமர்பவ, அதாவது அழியாதவர் ஆகுகிற வரதானம் சொரூபம் நீங்க. ஆகினால நேரத்தின்படி செய்கிறவங்க கிடையாது, ஆனால் பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவங்க. நேரமோ அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு கூட ஆசிரியராக ஆகுது. உங்களது ஆசிரியரோ சக்தி வாய்ந்த தந்தை. எந்த ஒரு ஏற்பாடும் நேரத்துக்கு முன்பாகத்தான் செய்யப்படுதே தவிர அந்த நேரத்தில் கிடையாது. எவரடி அனைத்து ஆயுதங்கள், அதாவது சக்திசாலியாக அனைத்து ஆயுதங்களையும் தரித்த சேனையினர் நீங்க. ஆகினால சர்வ சக்திகள் என்ற ஆயுதங்களை தரித்திருக்கிறோமா அப்படின்னு எப்பொழுதுமே தன்னை சோதிக்கணும். ஏதேனும் சக்தி, அதாவது ஆயுதத்தினுடைய குறைவு இருந்தால் மாயை அந்த பலகீனம் என்ற விதி மூலமாகவே போர் புரியும். ஆகினால எதிலும் சோம்பல் உள்ளவராக ஆகக்கூடாது. மற்ற அனைத்தும் சரியாக இருக்குது. சிறிய ஒரு விஷயத்தில் பலகீனம் இருக்குது. ஆனால் ஒரு பலகீனம்தான் மாயைக்கு போர் புரிவதற்கான வழியை உருவாக்கிடும். எப்படி எங்கு பாபாவினுடைய நினைவு இருக்குதோ அங்கு நான் எப்பொழுதும் உடனிருப்பேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை கொடுத்துள்ளாரோ, அதுபோல் மாயையும் எங்கு பலகீனம் இருக்கோ அங்கு நான் இடம் பிடிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுது. ஆகினால துளி அளவு பலகீனம் கூட மாயனுடைய வம்சத்தையே வரவழைச்சிடும். சர்வ சக்திவானுடைய குழந்தைகளோ அனைத்திலும் நிறைந்தவராக வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு ஆஸ்தியினுடைய அதிகாரம் என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாங்களோ, அல்லது ஆசிரியர் வடிவில் இறை படிப்பின்
பிராலப்தம் அதாவது பலன் அல்லது டிகிரி கொடுத்திருக்கிறாங்களோ அவைகளை என்னவென்னு வர்ணனை செய்கிறீங்க? அனைத்து குணங்கள் நிறைந்த என்று சொல்கிறீங்களா, அல்லது குணம் நிறைந்தவர் என்று சொல்கிறீங்களா? முழுமையான நிர்விகாரி, 16 கலைகள் நிறைந்தவர் என்று சொல்கிறாங்களே தவிர 14 கலைகள் என்று சொல்கிறது கிடையாது. 100% முழுமையான சுகம் சாந்தியினுடைய ஆஸ்தி என்று சொல்கிறீங்க அப்படின்னா ஆவதும் அது மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? அல்லது ஒன்றும் பாதியாக பலகீனங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்று நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. கணக்கு வழக்கம் ஆழமானது. கள்ளம் கபடமற்றவராகவும் இருக்கிறார், ஆனாலும் கர்மத்தின் நிலையை அறிந்தவராகவும் இருக்கிறார். கொடுப்பதும் ஒன்றுக்கு பல மடங்காக கொடுக்கப்படுது மற்றும் ஒவ்வொரு துளி அளவிற்கும் கணக்கு பார்க்கப்படுது. ஒருவேளை ஒன்றும் பாதியாக பலகீனங்கள் இருந்துருச்சு அப்படின்னா பிராப்தியிலும் அரை ஜென்மம் ஒரு ஜென்மம் பின்னால் வர வேண்டியிருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணருடனோ விஸ்வ மகாராஜன் முதல் லட்சுமி நாராயணன் அவங்களுடைய ராயல் ஃபேமிலியிலோ அதாவது அரச குடும்பத்திலேயோ அல்லது நெருங்கிய உறவினராகவோ வர முடியாது. எப்படி சகாப்தம் என்பது ஒன்றிலிருந்து தொடங்குதோ அதே மாதிரி புதிய உறவுகள், சதோப்பிரதான புதிய ஆத்மாக்கள், புதிய இயற்கை, புதிய அப்படின்னா மேலிருந்து இறங்கியுள்ள புதிய ஆத்மாக்கள், புதிய ராஜ்யம் என்ற இந்த புதுமையான நேரத்தினுடைய சுகத்தை, சதோப்பிரதான நம்பர் 1 இயற்கையினுடைய சுகத்தை நம்பர் 1 ஆத்மாக்கள் தான் அடைய முடியும். நம்பர் 1 என்றாலே மாயின் மீது வெற்றி அடைந்தவங்க. ஆகையினால கணக்கு முற்று பெறும். பாபாவிடமிருந்து வரதானத்தை அல்லது ஆஸ்தியை அடைவதற்காக கூடவே இருப்போம், கூடவே செல்வோம் மற்றும் திரும்ப பிரம்ம பாபாவோடு ராஜ்யத்தில் வருவோம் என்ற இந்த உறுதிமொழியை தான் எடுத்திருக்கீங்க. பின்னால் வருவோம் என்ற உறுதிமொழி எடுக்கலை. சமமாகியே தீரணும், உடன் இருக்கணும். நிறைந்த தன்மை, சமமான தன்மையானது எப்பொழுதும் உடன் இருப்பதற்கான பிராலப்தத்திற்கு உரிமையாளராக ஆக்கிறது. ஆகினால முழுமையாகவும் சமமானவராகவும் ஆகும் தருணத்தை சோம்பல் தன்மையால் இழந்து கடைசியில் மயக்கம் தெளிந்து வந்தால் என்ன அடைவீங்க? அதனால் இன்று அனைவரது சர்வ சக்திகள் என்ற ஆயுதங்களை சோதனை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. 3 வித குழந்தைகளை பார்த்ததாக முடிவுகளை சொன்னோம். கடைசி வரை இந்த சோம்பலினுடைய குறும்புதனம் மிக குறைந்த அளவேனும் இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு வேணும் பாபா உதவி செய்தே தீர்வார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த குறும்புதனம் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாது. மேலும் நான் இப்படி நினைக்கவே இல்லை என்று குழந்தைகள் குறும்பாக புகார் சொல்லக்கூடாது. ஆகையினால கடைசி நேரம் நெருங்கி கொண்டு இருக்குது. விதவிதமான குழப்பங்கள் அதிகரித்தே தீரும். இவைகள் அந்த நேரம் வருவதற்கான அறிகுறிகள். இவை அதிக வேகத்தோடு நிறைந்தவர் ஆவதற்கான சமிக்சைகள்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததான்னு கேட்குறாங்க. தற்சமயம் மதுபனில் 3 புறமுள்ள நதிகளினுடைய திருவிழா நடக்குது. திருவேணி மேளா, அதாவது 3 நதிகளினுடைய மேளா இருக்குது இல்லையா? 3 புறங்களில் இருந்து வந்துள்ள ஈடுபாட்டுடன் வந்தடைந்துள்ள குழந்தைகளினுடைய சிறப்புகளை பார்த்து, குழந்தைகளினுடைய அன்பை பார்த்து பாப்தாதா புன்சரிக்கிறாங்க. வாயால் பேசும் மொழி தெரியல என்றாலும் அன்பின் மொழியை தெரிஞ்சிருக்கிறாங்க. கர்நாடகத்தை சேர்ந்தவங்க அன்பின் மொழியை தெரிந்துள்ளவர்கள் மற்றும் பஞ்சாபை சேர்ந்தவர்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னு பாப்தாதா கேட்குறாங்க. பஞ்சாபை சேர்ந்தவங்க சவால் விடுவதில் புத்திசாலிகள். ஆகையினால தெய்வீக ராஜஸ்தானினுடைய சவாலானது கதறிக்கொண்டிருக்கும் இடங்களில் வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கதறிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. குஜராத்தை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்க? எப்பொழுதுமே ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க. தனது சங்கமிக நெருங்கிய இடத்தின் அதாவது மதுபனில் பாக்கியம் என்ற ஊஞ்சல் ஆடுறாங்க. நாமோ அனைவரையும் விட மிகவும் நெருக்கத்தில் அருகில் இருக்கிறோம் என்ற குஷியில் ஊஞ்சல் ஆடுறாங்க. ஆகையினால குஜராத்தை சேர்ந்தவங்க விதவிதமான ஊஞ்சல் ஆடுறாங்க. விதவிதமான குரூப் இருக்குது. பலவிதம் இருப்பது அனைவருக்கும் பிடிச்சிருக்கு. பூச்செண்டிலும் கூட விதவிதமான வண்ணங்கள், வடிவங்கள், நறுமணங்கள் உள்ள மலர்கள் தான் பிடிக்குது. நல்லது. அனைத்து பக்கத்தில் இருந்து வந்திருக்கிற அனைத்து சக்திசாலி சதா விழிப்புணர்வோடு அதாவது அலர்ட்டாக இருக்கக்கூடிய சதா சர்வசக்திவான் என்ற ஆயுதம் தரித்த அனைத்து ஆத்மாக்களையும் முழுமையாக நிறைந்தவர் ஆக்குவதற்காக சக்திகளை உதவியாக அளிக்கக்கூடிய சிறந்த நேரத்தை, சிறந்த யுகத்தை கொண்டு வரக்கூடிய, யுகத்தை மாற்றக்கூடியவர்
நம்பர் 1 ஆகி நம்பர் 1 நிறைந்த ராஜ்ய பாக்கியத்தின் அதிகாரி. அப்படிப்பட்ட அனைத்திலும் சிறந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக பஞ்சாப் பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட பாப்தாதா கேட்குறாங்க, எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் நினைவினுடைய சக்தி மூலமா கோடி மடங்கு சேமித்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள் தானே என்று. ஒவ்வொரு அடியிலும் கோடி நிரம்பி இருக்குது, இதை சோதனை செய்கிறீங்கள் இல்லையா? நினைவினுடைய அடி நிறைஞ்சிருக்குது, நினைவின்றி அடி நிறைவது கிடையாது, வருமானமும் இல்லை. ஆகினால ஒவ்வொரு அடியிலும் சேமிக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பான குழந்தைகள் இல்லையா? சம்பாதிக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பான குழந்தைகளாக ஆகிறாங்க. ஒரு வகையினர் கண்டோம், அருந்தினோம் மற்றும் இழந்தோம் என்று மட்டும் இருக்கிறவங்க. அடுத்த வகையினர் வருமானத்தை சேமிக்கக்கூடியவங்க. நீங்கள் எந்த வகை குழந்தைகள்னு பாபா கேட்குறாங்க. வெளி உலகத்தில் குழந்தைகள் தனக்காகவும் தந்தைக்காகவும் சம்பாதிக்கிறாங்க. இங்கே பாபாக்காக எதுவும் வேண்டாம், தனக்காகவே சம்பாதிக்கிறீங்க. எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் சேமிக்கக்கூடிய சம்பாதிக்கும் குழந்தைகள். இதை சோதனை செஞ்சு பாருங்கள். ஏன்னா நேரம் நெருங்குது. அதனால் எவ்வளோ வருமானம் சேமிப்பாகுமோ அவ்வளோ ஓய்வாக சிறந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதிர்காலத்தினுடைய பிராப்தியும் இருக்கவே இருக்குது. அதனால் இந்த வருமானத்தினுடைய பிராப்தி இப்போது இந்த சங்கமகத்திலும் இருக்கும், எதிர்காலத்திலும் இருக்கும். ஆகினால அனைவரும் சம்பாதிக்கக்கூடியவங்களா அல்லது சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் என்பவர்களான்னு கேட்குறாங்க பாபா. எப்படி தந்தையோ அதே மாதிரி குழந்தைகள். எவ்வாறு தந்தை நிறைந்தவரோ முழுமையானவரோ அதே மாதிரி குழந்தைகளும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கக்கூடியவங்க. அனைவரும் தைரியசாலிகள் தானே? பயப்படுவர்கள் இல்லை தானே? பயப்படுவது இல்லையா? சிறிதள வேணும் பயம் எண்ணத்தளவிலும் வருதா இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இது எதுவுமே புதிதல்ல. எத்தனை தடவை இது நடந்திருக்குது? நிறைய தடவை ரிப்பீட் ஆகியிருக்குது, இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்குது. ஆகவே பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. சக்திகளும் பயமற்றவர்கள் தானே? சக்திகள் எப்பொழுதும் வெற்றியாளர்கள், எப்பொழுதும் பயமற்றவர்கள். எப்போ பாபாவினுடைய குடைநிழலின் கீழ் இருக்கிறாங்களோ அப்போ பயமற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் இல்லையா? எப்போது தன்னை தனியானவர் என உணர்றீங்களோ அப்போதான் பயம் உண்டாகுது. குடைநிழலுக்குள் பயம் ஏற்படாது. எப்பொழுதும் பயமற்றவர்கள். சக்திகளினுடைய வெற்றியானது எப்பொழுதும் புகழ் பாடப்பட்டிருக்கு. அனைவரும் வெற்றியாளர் சிங்கங்கள் இல்லையா? சிவசக்திகளுக்கு பாண்டவர்களுக்கு வெற்றி கிட்டவில்லை என்றால் யாருக்கு கிட்டும்? பாபா கேட்குறாங்க. பாண்டவர்களும் சக்திகளும் கல்பத்தினுடைய வெற்றியாளர்கள். குழந்தைகளிடம் பாபாவுக்கு அன்புள்ளது இல்லையா? பாபாவினுடைய அன்பான குழந்தைகளுக்கு, நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதுவும் நேர முடியாது. நினைவினுடைய பலகீனம் இருக்கும் என்றால் சிறிதளவு அசைவு ஏற்படலாம். நினைவினுடைய குடைநிழல் இருக்கிறது என்றால் எதுவுமே நேர முடியாது, அதாவது எந்த விதமான தீங்கும் நேராது. பாப்தாதா ஏதேனும் சாதனம் மூலம் காப்பாற்றி விடுகிறார். எப்பொழுது பக்த ஆத்மாக்களுக்கே உதவி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு உதவி எப்பொழுதுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் தைரியம் மற்றும் உற்சாகம் என்ற இறக்கைகள் மூலம் நீங்கள் பறக்கக்கூடியவர்கள் தான் இல்லையா அப்படின்னு. ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகள் எப்பொழுதும் தன்னையும் பறக்க வைக்குது, மேலும் பிறரையும் பறக்க வைப்பதற்கான வழியை சொல்லுது. இந்த இரு இறக்கைகளும் எப்பொழுதும் உடன் இருக்கட்டும். ஒரு இறக்கை தளர்வாக இருந்தாலும் உயர பறக்க முடியாது. ஆகையினால இந்த இரண்டும் தேவைப்படுது, தைரியமும் ஊக்கம் உற்சாகமும். தைரியம் நடக்காததை நடத்தி காட்டக்கூடியது. தைரியம் கடினமானதை எளிதாக்கக்கூடியது. கீழிருந்து உயரை பறக்க வைக்க கூடியது. அதனால் எப்பொழுதும் அது மேலே பறக்கக்கூடிய அனுபவம் உள்ள ஆத்மாக்கள் இல்லையா? கீழே வருவதனால் என்ன பிராப்தி ஆகியது என்பதையும் பார்த்துட்டீங்க. கீழே விழுந்து கொண்டு இருக்கும் நேரம் அல்ல, இப்போ பறக்கும் கலைக்கான நேரம். உயர தாண்டுவதற்கான நேரமும் அல்ல. வினாடியில் எண்ணினோம் உடனே பறந்தாயிற்று. அப்படிப்பட்ட சக்தி பாபா மூலம் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக பாப்தாதா கேட்குறாங்க, தன்னை எப்பொழுதும் மாஸ்டர் ஞானசூரியன் என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு. ஞானசூரியனுடைய செயல் அனைவரிடம் இருந்தும் அஞ்ஞான இருளை அழிப்பது. ஞானசூரியனுடைய செயல் அனைவரிடமிருந்தும் அஞ்ஞான இருளை அழிப்பது. சூரியன் தனது ஒளியினால் இரவை பகலாக ஆக்குது. அதே மாதிரி மாஸ்டர் ஞானசூரியன்
உலகத்திலிருந்து இருளை விளக்கக்கூடியவர், அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வழியை காட்டக்கூடியவர். தங்களது இந்த செயல் எப்பொழுதும் நினைவில் இருக்குதா? எப்படி லௌகீக தொழிலை மறக்க நினைத்தாலும் மறக்க முடியல. அதுவோ ஒரு பிறவியினுடைய அழியக்கூடிய காரியம், அழியக்கூடிய தொழில். நாம் மாஸ்டர் ஞானசூரியன் என்பதோ எப்போதைக்குமான தொழில். அதனால் எப்பொழுதும் தனது இந்த அழிவற்ற தொழில் அல்லது கடமை என்று உணர்ந்து இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு பாபா சொல்கிறாங்க. இதன் மூலம் தன்னிடமிருந்தும் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும். ஏன்னா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தானும் பிரகாசமாகத்தான் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த காரியத்தை எப்போதும் நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாப்தாதா. நான் மாஸ்டர் ஞான சூரியன் பிரகாசமயமாக இருக்கின்றேனா அப்படின்னு தினமும் தன்னைத்தானே சோதனை செய்யுங்க. எப்படி தீயை அணைக்கிறவங்க தான் நெருப்பின் தாக்கத்துக்கு ஆளாவது இல்லையோ, அதே மாதிரி எப்பொழுதும் இருளை விளக்கக்கூடியவங்க தானே இருளில் மூழ்கிறது கிடையாது. அதனால் நான் மாஸ்டர் ஞான சூரியன் அப்படிங்கிற அந்த போதை அல்லது குஷி எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்ததாக பாப்தாதா குமாரர்களோடு சந்திப்பு செய்கிறாங்க. குமாரர்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. குமார வாழ்க்கையில் பாபாவுடையவராக ஆகிட்டீங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட தனது சிறந்த அதிர்ஷ்டத்தை கண்டு புன்சிரிப்போடு இருங்க. மேலும் பிறருக்கும் கூட புன்சிரிப்புடன் இருப்பதற்கான விதியை சொல்லிக்கிட்டே இருங்க. அனைவரை காட்டிலும் பந்தனமற்றவர்கள் குமாரர்களும் குமாரிகளும். குமாரர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தனது பாக்கியமாக்கி கொள்ள முடியும். தைரியமுள்ள குமாரர்கள் இல்லையா? பலகீனமான குமாரர்கள் இல்லையே. எவ்வளவுதான் யாரேனும் தன் பக்கம் கவர்ந்திழுக்க முற்பட்டாலும், ஆனால் மகாவீர் ஆத்மாக்கள் ஒரு பாபாவை தவிர எங்குமே கவரப்பட மாட்டார். அதே மாதிரி துணிவு உள்ளவர்களை நிறைய வடிவத்தில் மாயா தனதாக்கி கொள்ள முயற்சிக்கும். ஆனால் நம்பிக்கை புத்தி உள்ளவங்களுக்கு வெற்றி பயப்படுறவங்க அல்ல. நல்லது, ஆஹா எனது சிறந்த அதிர்ஷ்டமே, அவ்வளவுதான். இதையே எப்பொழுதும் நினைவில் வைங்க. என்னை போல யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். எங்கே ஈஸ்வரிய போதை இருக்குமோ அங்கு மாயாவிடமிருந்து விலகி இருப்பீங்க. சேவையிலோ எப்பொழுதும் பிஸியாக இருக்கீங்கள் இல்லையா? அதுவும் அவசியமாகும். எவ்வளவு சேவையில் பிஸியாக இருப்பீங்களோ அவ்வளவு சகஜ யோகியாக இருப்பீங்க. ஆனால் நினைவுடன் சேர்ந்து சேவையாக இருந்தால்தான் பாதுகாப்பு. நினைவு இல்லை அப்படின்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா. அடுத்ததாக பாபா கேட்குறாங்க, குமாரர்கள் எப்பொழுதும் தடையற்றவர்கள் தானே அப்படின்னு. மாயா கவர்ச்சி செய்வது இல்லை தானே. குமாரர்களை மாயா தனதாக்கி கொள்ள நிறைய முயற்சி செய்யுது. மாயைக்கு குமாரர்களை மிகவும் பிடிக்குது. என்னுடையவராக ஆகிடணும் என்று அது நினைக்குது. ஆனால் நீங்கள் அனைவரும் துணி உள்ளவர்கள் இல்லையா? மாயனுடைய சீடர்கள் கிடையாது, மாயைக்கு சவால் விடுறவங்க. அரை கல்பம் மாயனுடைய சீடர்களாக இருந்து என்ன கிடைத்தது? அனைத்தையும் இழந்தாயிற்று. எனவே இப்போ பிரபுவினுடையவர்கள் ஆகிவிட்டீர்கள். பிரபுவினுடையவர் ஆவதென்றால் சொர்க்கத்தினுடைய உரிமையை அடைவது. அதனால அனைத்து குமாரர்களும் வெற்றியாளர்கள். பார்க்கலாம், பக்குவம் அடையாதவராக இருக்கக்கூடாது. மாயைக்கு குமாரர்களிடம் அதிகபட்ச அன்பு இருக்கு. அதனால் என்னுடையவராக ஆகிடணும் அப்படின்னு நாலா பக்கம் இருந்தும் முயற்சிக்குது. ஆனால் நீங்கள் அனைவரும் சங்கல்பம் செஞ்சிட்டீங்க. எப்போ பாபானுடையவராக ஆகிட்டீங்களோ அப்போதே கவலையற்றவராக ஆகிட்டீங்க. எப்பொழுதும் தடையற்றவர்களாக ஆகுக, பறக்கும் கலை உடையவர்கள் ஆகுக அப்படின்னு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக குமாரர்கள் எப்பொழுதும் சக்தி உள்ளவங்க. எங்கே சக்தி இருக்குதோ அங்கு பிராப்தி இருக்குது. எப்பொழுதும் அனைத்து பிராப்தி சுரூபம் ஞானம் நிறைந்தவராக இருக்கிற காரணத்தினால மாயாவினுடைய விதவிதமான வடிவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவங்க. ஆகையினால தனது பாக்கியத்தை அதிகரித்து கொண்டே இருக்க சொல்கிறாங்க பாபா. எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி கொள்ள சொல்கிறாங்க. குமாரர்களுடைய வாழ்க்கை அப்படின்னாலே விடுபட்ட வாழ்க்கை. யார் ஜீவன் முக்தர்களாக இருப்பாங்களோ அவங்க சங்கமிகத்தினுடைய பிராப்தி நிறைந்தவராக இருப்பாங்க. எப்பொழுதும் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க மற்றும் முன்னேற்றி கொண்டே இருங்க. குமாரர் எப்பொழுதுமே குஷியில் நடனம் ஆடணும். ஆஹா குமாரிகளுடைய வாழ்க்கை, ஆஹா பாக்கியம், ஆஹா ட்ராமா, ஆஹா பாபா அப்படிங்கிற இந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்க. பாபா ஆஹா குமாரர்களுடைய வாழ்க்கை, ஆஹா பாக்கியம், ஆஹா ட்ராமா, ஆஹா பாபாங்கிற பாடலை பாடிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. இந்த குஷியில் இருந்தீங்க அப்படின்னா பலகீனமே வர முடியாது.
சேவை மற்றும் நினைவினால சக்தியை நிரப்பிக் கொண்டே இருங்க. குமார வாழ்க்கை லகுவான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்குவது என்பது அனைத்திலும் பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க. எவ்வளோ பந்தனங்கள்ல கட்டுப்பட்டதிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். எப்பொழுதும் தன்னை அவ்வாறு டபுள் லைட் என புரிந்து கொண்டு பறக்கும் கலையில் சென்று கொண்டே இருங்க. அப்போது முதல் நம்பரை பெற்றிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கோபமான ஆத்மாக்களுக்கு இரக்கம் என்ற குளிர்ச்சியான நீர் மூலம் குணதானத்தை கொடுக்கக்கூடிய வரதானி ஆத்மா ஆகுக. வரதானி ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, கோபமான ஆத்மாக்களுக்கு இரக்கம் அப்படிங்கிற அந்த குளிர்ச்சியான நீர் மூலமாக குணதானத்தை கொடுங்க. உங்கள் முன்பு யாரேனும் கோப நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கக்கூடியவங்க வரலாம், உங்களை திட்டலாம், நிந்திக்கலாம். என்றாலும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு தனது நல்ல பாவனை, நல்ல ஆசை மூலமாக, உள் உணர்வு மூலமாக, மனநிலை மூலமாக குணதானம் அல்லது சகிப்புத்தன்மையினுடைய சக்தியை வரதானமாக கொடுங்க. கோபமான ஆத்மா பிற வசத்தில், அதாவது மாயினுடைய வசத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட பிற வசத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு இரக்கம் என்ற குளிர்ந்த நீரின் மூலமாக அமைதியாக்கிடுங்க. இது வரதானி ஆத்மாக்களாகிய உங்களது கடமை. சைத்தன்யத்தில் எப்பொழுது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சமஸ்காரம் நிரம்புதோ அப்போ ஜட சித்திரங்கள் மூலமாக பக்தர்களுக்கு வரதானங்கள் கிடைக்குது. அடுத்தது ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, நினைவின் மூலமாக அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்யக்கூடியவரே சக்தி நிறைந்தவர் ஆகிறாங்க. நினைவின் மூலமாக அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்கிறவங்க தான் சக்தி நிறைந்தவங்களாக ஆகிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.